வேதம் சொல்லுது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் என்ன பண்றாருன்னா மனசார மனசளவில் நான் பண்ணினது தப்பு தான், நான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு மனசு உண்மையா உடைஞ்சிட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவருடைய இரக்கத்திற்கு அளவில்லை, அவருடைய அன்பிற்கு அளவில்லை. ஆமென். சிலுவை கள்ளனை குறித்து வேதம் சொல்லுது, சிலுவையில ஏற வரைக்கும் அவன் யார் தான்? குற்றவாளி. அவன் சொல்லும் போது என்ன சொல்றான்? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுறோம்ப்பா, தேவைப்பா எனக்கு இது, நான் செஞ்ச அக்கிரமத்துக்கு எனக்கு இந்த தற்கொலை எனக்கு இந்த தூக்கு தண்டனை தேவைப்பா, எனக்கு இந்த சிலுவை தேவைப்பா, நான் அவ்வளவு அக்கிரமம் பண்ணல, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஆனா இவங்களோ ஒரு தப்பும். அப்போ திரும்பி பார்த்து ஒன்னே ஒன்று மட்டும்தான் சொல்றேன், உம்முடைய ராஜ்யத்திற்கு போகும்போது என்னை என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அந்த தாழ்மையான பேச்சு, அந்த சூழ்நிலையிலையும் உடைஞ்சு போன ஒரு வார்த்தை, தான் இன்னும் 2-3 நிமிஷத்துல சாக போறேன், இன்னும் என் வாழ்க்கை முடிய போகுது, இந்த நேரத்தில் போய் நான் இறங்கி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கல. என் மேல கிருபை இறங்கன்னு சொன்ன உடனே அவ்வளவு வேதனையின் மத்தியிலையும் அவ்வளவு உலகத்தினுடைய முழு பாவத்தை சுமந்துட்டு இருக்கும் போதும் ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ இன்று ஞான ஸ்நானம் கூட இல்லாம புதிய ஏற்பாட்டின் காலத்துல பரதேசுக்கு எதிர்த்து கொள்ளப்பட்ட ஒரே ஆளு இந்த சிலுவை கள்ளன் மட்டும்தான். காரணம், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் ஒரு நாளும் அவர் புறக்கணிக்க மாட்டார். அவர் புறக்கணிக்க மாட்டார். ஆண்டவருடைய கோபம் என் மேல இருக்கு பாஸ்டர், ஆண்டவருடைய கோபம் என் குடும்பத்தின் மேல இருக்கு பாஸ்டர் அப்படின்னு யாராவது ஃபீல் பண்றீங்களா? ஆண்டவருடைய கோபம் இருக்குன்றதுக்காக நமக்கு வாங்கின பொருள் போயிடும், ஆண்டவருடைய கோபம் நம்ம மேல இருக்கிறதுனால நமக்கு எதுவும் நல்லது நடக்காது, அப்படி அர்த்தம் கிடையாது. ஆண்டவருடைய கோபம் நம்ம மேல இருந்தாலும் நம்ம வீடு கட்டுவோம், ஆண்டவருடைய கோபம் நம்ம மேல இருந்தாலும் கார் வாங்குவோம், ஆண்டவருடைய கோபம் நம்ம மேல இருந்தாலும் உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதம் கிடைச்சிடும். ஆனா ஆண்டவருடைய கோபம் நம்ம மேல இருந்தா ஆண்டவர் நம்மோட பேசுறத என்ன பண்ணுவாரு? நிறுத்துவாரு. அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர மாட்டோம், அவ்வளவுதான். அதனால நான் நல்லா இருக்கிறேன், அதனால ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு நம்ம யாரும், உலகத்துல கோடீஸ்வரங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களோட ஆண்டவர் இருக்கவா செய்றாரு? சொல்லுங்க. அவங்களுக்கு எவ்வளவு வசதி இருக்குது, வசதியை வச்சு கர்த்தர் உங்களோடையும் என் கூடயும் இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் என் கூட இருக்கும்போது ஒரு பிரசன்னம் என்ன ஆட்கொள்ளும், ஒரு தெய்வீக சமாதானம் என்ன ஆட்கொள்ளும், ஒரு வழி நடத்துதல் எனக்குள்ளே இருக்கும். அப்படிப்பட்ட சமாதானம் எனக்குள்ளே இல்லை அப்படின்னா இன்றைக்கே ஒப்பு கொடுத்து நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். கைகளை மேல உயர்த்தி சத்தமா ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை விட்டா வேற யாருப்பா, 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 உங்களை தவிர யாரும் இல்லை. உங்க இருதயம் உடையும் போதே அந்த அற்புதம் நடக்கும். என்னுடைய மிஸ்டேக் நிறைய இருக்குப்பா, என்னுடைய தவறு நிறைய இருக்குப்பா, என்னால ஒண்ணுமே முடியலப்பா அப்படின்னு நொறுங்குற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். முழு பலத்தோட கைகளை உயர்த்தி ஏசப்பா, ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுகிற மனுஷங்க யார் அப்படின்னு சொன்னா யாருன்னா, நம்முடைய இருதயம் நொறுங்கிறத பார்த்துட்டு அமைதியா இருக்க மாட்டார். நம்ம உடைகிறத பார்த்துட்டு ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டார். உடைஞ்சு கர்த்தர் சமூகத்தில் நீங்க போனா போதும், அந்த காரியத்தை ஜெயமாய் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். தாவீது ராஜா, சாலோமன் 1000 பொண்ணை கல்யாணம் பண்ணான், ஆனா அவருக்கு ஒரு குற்ற மனசாட்சி கூட வரல. இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, நம்ம இப்படி செய்யக்கூடாதுன்னு இல்லைன்னா கடைசி காலத்துல ஒரு எச்சரிப்பு வரும்போது இருதயம் நொறுங்கி போய் மன்னிச்சிருங்க ஆண்டவர்ன்ற ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆனா தாவீது அநித்தியமாய் ஒருத்தருடைய மனைவிய தனக்கு கையாடல் பண்ணி கொண்டதுனால ஆண்டவர் கோபமா இருக்கிறாரு. நீதான் அந்த மனுஷன்,
நீ மோசமான ஆளு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்னப்பா தெரியும், ராஜாவா இருந்தா 4 பொண்ணை கல்யாணம் பண்ணதான்ப்பா செய்வாங்க, அதுல என்னதான் தப்பு இருக்குது அப்படின்னு மூடி மறைக்கவோ இல்லை எதிர்த்து பேசவோ திட்டவோ எல்லா அதிகாரமும் இருக்குது. யாருக்கு? தாவீதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அவனை பார்த்து விரல் நீட்டி அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன அந்த மனுஷனையே சிறையில பிடிச்சு போடுங்கடான்னு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா தாவீது எதுவும் சொல்லாம ஸ்ட்ரெயிட்டா போய் 51ஆம் சங்கீதத்தை எழுதுறாரு பாருங்க. அந்த 51ஆம் சங்கீதத்துல தன்னுடைய இருதயத்துல இருக்கிற குமுறல் மொத்தத்தையும் கொட்டுறாரு. அதுலதான் ஒன்னு சொல்றாரு. நீங்க 51ஆம் சங்கீதத்தினுடைய 17வது வசனத்துல வாசிக்கும் போது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. இது ஒண்ணு போதும் சிஸ்டர், இது ஒண்ணு போதும் சிஸ்டர் பிரதர். நீங்க இருதயம் உடைஞ்சிங்கன்னா போதும். நீங்க அந்த அவமானத்தின் நிமித்தம் உங்க இருதயம் உடைஞ்சு அந்த கண்ணீர் தேவ சமூகத்துல ஊற்றப்பட்டா போதும். அந்த தனிமை நிமித்தம் உங்க இருதயம் உடைஞ்சு கர்த்தர் சமூகத்துல அந்த கண்ணீர் ஊற்றப்பட்டா போதும். நொறுங்குண்ட ஒரு இருதயத்தை பார்த்துட்டு, நறுங்குண்ட ஒரு இருதயத்தை பார்த்துட்டு புறக்கணிச்சிட்டு போகிறவர் என்னுடைய தேவன் அல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் ஒரு நாளும் அவர் புறக்கணிக்க மாட்டார். ஹல்லேலூயா. போய் கர்த்தர் சமூகத்துல உடைஞ்சா போதும். கர்த்தர் கிருபையாய் இறங்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ இந்த சவுல் ராஜா தன்னுடைய ரிஜெக்ஷன்ல கர்த்தர் சமூகத்தில் அப்படி போகல. கொஞ்சம் உடைஞ்சிருந்தாருன்னா ஆண்டவர் அவரை புறக்கணிச்சு தள்ளி இருக்கவே மாட்டாரு. அவரை திரும்ப ஏத்துக்கிட்டு இருப்பாரு. திரும்ப தாவீதுக்கும் அவருக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்திருப்பாரு. இவருடைய ராஜ்ய பாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாவீதனுடைய கையில கர்த்தர் கொடுத்திருப்பாரு. ஆனா இந்த மனுஷனுக்கு கர்த்தர் சமூகத்துல போய் என்ன பண்ண முடியலன்னா உடையவே முடியல. ஆனா சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, அவர் சமூகத்துல சிம்சோன் உடைஞ்சான். யாரெல்லாம் உடைஞ்சாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் கிருபையா இறங்கினார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எந்த நீதி நியாயத்தை நான் சொல்ல விரும்பல, என்னை எந்த கேள்வியை நான் கேட்கறதுக்கு விரும்பல. நான் ஆண்டவரிடத்துல எந்த கேள்வியும் கேட்கல, என்னுடைய நீதி நியாயத்தை நான் எடுத்து வைக்கல. நான் அதற்கு மாறாக என்ன பண்ண போறேன்னா, அவர் சமூகத்தில் நான் உடைஞ்சு என் இருதயத்தை ஊற்றும் போது எனக்கு அவர் நல்லவரா இருக்கிறவர். ஹல்லேலூயா.